சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு 11 வரார். உங்களுக்கு பெரிய மனத்தாங்கல் என்னன்னா ஜென்மத்தில் கேது, 7 ராகு, 8 வேற சனி. ஏற்கனவே நீங்கள் ஜோசியத்துலலாம் ரொம்ப அறிவு அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய யூடியூப் பார்த்து நிறைய பண்ணியிருப்பீங்க. இப்போ நடுங்கி போய் உட்காந்துருப்பீங்க. ஆனால் குரு 11 என்பது லாபஸ்தானம். அதில் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரு பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்த்தாவே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்னு அர்த்தம். அடுத்தது சிம்மத்துக்கு குருவானவர் குரு 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு எப்படா அவங்கள போட்டு தள்ளான்னு இருக்கிறச்ச குரு பார்த்து அது சுபராகுவாக ஆக்குறார். அதே சமயம் அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் அவன் 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் உண்டானவர். அஷ்டமத்தில் இருப்பது விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹெல்த்தை கண்டிப்பாக பண்ணுவார். ஹெல்த்தை எப்படி பண்ணுவார்? அருணாக்கொடியிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள்